ஓம் அனைவருக்கும் வணக்கம். இன்று கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலனை பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 6வது பாவத்தின் அதிபதியான சனி பகவான் 7வது வீட்டில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. இந்த பார்வையானது உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக கன்னி ராசி எப்போவுமே இந்த கன்னி ராசியை எதிர்த்து நிற்கக்கூடிய எந்த ராசியாக இருந்தாலும் சரி, இயல்பாகவே காலப்போக்கில் கன்னி ராசிக்கு அடங்கி போயிடுவாங்க. சிம்ம ராசி மேஷ ராசிகளை காட்டிலும் கன்னி ராசிகள் இந்த எதிரிகளை அடக்குவதில் கை தேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் தான் சில பிரச்சனைகள் வருமே தவிர்த்து, காலதாமத திருமணம் அப்படின்லாம் பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க சரியான நேரத்தில் திருமணம் செய்ய மாட்டாங்க. ஒன்று பெண் ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் அந்த வரனை தட்டி கழிப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் கன்னி ராசிக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய இந்த காலகட்டங்களில் இப்போ சனி பயிற்சி நடக்கக்கூடிய முதல் 4 மாதம் கொஞ்சம் சோதனை காலமாக இருக்கும். அதற்கு பிறகு 7வது மாதத்தில் இருந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமைகிறதுனால பொருளாதார ரீதியாகவும் வேலையில் ஒரு முன்னேற்றம் அடைகிறதையும், பதவி உயர்வு ஏற்படுத்துறதும், வெளிநாட்டுகளுக்கு சென்று வேலை செய்வதும், வெளிநாட்டில் இருந்து இந்தியாவில் முதலீடு செய்யக்கூடிய இந்த மாதிரி செயல்களை கன்னி ராசிகளுக்கு யதார்த்தமாக அமையும். இவங்களுக்கு ஏமாற்றம் அடையக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆனவர்கள் அவங்களுடைய திருமண பந்தத்தில் சில ஏமாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கு பழைய நண்பர்கள் கூட உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். புதிய நண்பர்கள் உருவாவாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாள்வது உங்களுடைய வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்லாவே படிப்பாங்க. அடுத்த கட்டத்துக்கு அவங்க காலேஜில் சீட்டு கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்களுடைய அந்த கோர்ஸை முடிக்கிறதா இருந்தாலும் சரி, அதை நல்லபடியாகவே செய்வாங்க. குழந்தைங்களாக இருந்தால் ஒரு 8லேருந்து 12 வயசு குழந்தைங்களாக இருந்தால் அவங்கள கவனமாக பார்த்துங்க. ஏன்னா உடலில் கால் பகுதி அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்லா இருந்தாலும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருக்குது. அதை எப்படி பரிகாரத்தின் மூலயமா சரி செய்கிறதுன்றதை வரும் காலங்களில் நான் உங்களுக்கு குறிப்பிட்றேன். நீங்கள் இந்த சனி பயிற்சியை ஒரு நடக்கும்போது ஒரு சிவன் கோயிலுக்கு சென்று விட்டு வருவது நல்லது. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக பலனோ இல்லைன்னா பரிகாரமோ எதனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை தொடர்ந்து